100 days சேலஞ்சில் இன்னைக்கு டே 45. மார்னிங் செஷன்ல லெக் ஒர்க் அவுட் தான் ட்ரைன் பண்ணேன். ஒரு 6 வேரியேஷன் ட்ரைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோட வீடியோ ரெகுலரா டெய்லி பாக்குறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னடா இவன் எப்படி 40 டேஸ்ல ரெடி ஆகி காம்படிஷன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. 40 டேஸ்ல ரெடி ஆகி காம்படிஷன் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஆனா நான் எப்படி பண்ணேன், இந்த வீடியோல அதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். 40 டேஸ் மட்டும்தான் இந்த எஃபோர்ட் போட்டு பண்ணனா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பாஸ்ட் 4 இயர்ஸாக நான் ஃபிட்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2022லேருந்து நான் பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்கேன். பாடி பில்டிங் பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு, காம்படிஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆஃப் எடுப்பாங்க. அப்போ கண்டமினிக்காக சாப்பிட்றது, ஒர்க் அவுட் ஒழுங்காக பண்ணாமல் அந்த மாதிரி இருக்கிறது தான் பெரிய தப்பு. நம்ம ஆஃப் போகும்போது ஒரு மாடரேட்டான டயட்டும் கரெக்டாக ப்ராப்பராக டெய்லி ரொட்டீனில் ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணிட்டு இருந்தாலே போதும். திரும்பி நீங்கள் ஆன் சீசன் போகும்போது உங்களால் கண்டிப்பாக சீக்கிரமாகவே ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக ஒரு ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷார்ட் டைமில் எந்த ப்ராக்ரஸையும் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது என்றைக்குமே நிரந்தரமே இல்லை. ஸோ ஃபிட்னஸை உங்கள் லைஃப்பில் ஒரு ரொட்டீன் ஆக்கிக்கோங்க. கண்டிப்பாக ஒன் டே நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணிடலாம். தென் பி ஸ்ட்ராங், ஸ்டே ஸ்ட்ராங். தென் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.